ஆஸ்பரி வேதாம கல்லூரி. அந்த வேதாம கல்லூரியில் ஒரு நாள் காலை நேரத்தில் சேப்பல் சர்வீஸ் ஒன்று நடந்தது. வழக்கம் போல 50 பேர் கூடி ஒரு 50 நிமிஷம் வழக்கமாய் சிற்றாலயத்தில் கூடி ஜெபம் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துவது வழக்கம் வேதாம கல்லூரியிலே. ஆனால் ஒரு நாள் அப்படி வேதாம கல்லூரியிலே, ஆஸ்பரி வேதாம கல்லூரியிலே கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானோர் வந்து இறங்கினார். அங்குள்ள மாணவர்கள் எல்லாருக்குள்ளும் ஜெப ஆவி ஊற்றப்பட்டது. அவர்கள் வழக்கமாக 50 நிமிஷம் கூடி ஜெபிக்கிறவர்கள் அன்றைக்கு அந்த ஜெப ஆவி ஊற்றப்பட்டபடினால் 185 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து வாரம் முழுசும் அந்த ஜெப ஆவி 24 மணி நேரமும் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டது. காரணம் என்ன? எந்த ஒரு இடத்திலேயும் தேவ ஆவியானோர் அசைவாடுகிறார் என்றால் அந்த இடத்தில் ஒரு ஜெபம் எங்கேயோ நடந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு ஊழியர் வந்து பிரசங்கிக்கும் போது எப்படி எழுப்புதல் வந்தது என்று அவர் பிரசங்கித்ததை கேட்டு ஒரே ஒரு மாணவி தன்னுடைய உள்ளத்திலே ஏவப்பட்டு தன்னோடு கூட உள்ள 5 மாணவிகளை சேர்த்து கொண்டு அவள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்பு 30 நிமிஷம் முழங்கால் படியிட்டு அவள் ஜெபிப்பது வழக்கம். அந்த 30 நிமிஷம் அவள் ஜெபிக்க தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து வரும்போது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் ஒரு நாள் சொன்னார், சிற்றாலயத்தில் இருக்கிற எல்லாருமே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆவியானோர் பலத்த அசைவை உண்டாக்கினார். அது நிமித்தம் ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாயிற்று. பேப்பர்களிலும் டிவிகளிலும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் போட ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, வேதாம கல்லூரியில் சில நேரம் படிக்கிறதற்கு நேரமே இருக்காது. அவ்வளவு படிப்பு இருக்கும். அவ்வளவு லைப்ரரியில் உட்காந்து படிக்க வேண்டியிருக்கும். நானும் வேதாம கல்லூரிக்கு போனேன். நான் நினைத்தேன் வேதாம கல்லூரிக்கு போனால் நல்ல ஜெபம் பண்ண நேரம் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொன்னான், ரொம்ப பிஸியாக இருக்கிற, பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் நீ போகிற, நீ போய் அங்கே போய் காத்திருக்கணும், என் சமூகத்தில் காத்துன்னு சொன்னார். அங்கே வேதாம கல்லூரிக்கு போனால் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் லைப்ரரிக்கு போகணும், அங்கே படிக்கணும், அங்கே பல காரியங்கள் இருந்தது. ஜெபம் பண்ண நேரமே இருக்காது. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன், எப்படியா இன்னும் நேரத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி. மதியம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன். காலையில் எழும்பி 5 மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு பின்பு மாலையில் எல்லாரும் விளையாட போய் விடுவார்கள். நானும் காட்டுக்குள்ளே போய் விழுந்து அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எப்படியும் நீர் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் தரணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் என்று நான் ஜெபிக்க தான் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஒரு சபையின் ஊழியராக மாற்றி என்னை ஆச்சரியமாக நடத்தினார். நீ செய்கிற ஜெபம் வீண் போகாது. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த பலனை ஆண்டவர் தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும்.